ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் கிச்சன் க்ளீனிங் வேலை செஞ்சிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற சாதம், ரசம் இதெல்லாம் வேறு ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு, பாத்திரம்லாம் என் தங்கச்சி தேய்ச்சிட்ருக்கா. எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் ஈர துணி வச்சு தொடச்சிட்டு, காஞ்ச துணி வச்சு ஒரு தடவை தொடச்சி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மதியம் தான் வீடெல்லாம் மாப் போட்டுட்டு அடுப்பெல்லாம் தேய்ச்சி கழுவுனாங்க. இருந்தாலும் எறும்பு வந்துடுது. அதனால் சாப்பிட்டு முடித்ததும் திரும்ப ஒருக்கா கவுண்டர் டாப்பவே க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் செய்கிறோம், நீங்கள் போங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என் தங்கச்சி பாத்திரம் தைக்க நான் செய்கிறேனே அவங்க வேணான்ட்டு அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் இல்லைன்னா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. நீட்டாக மியூசியம் மாதிரி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்துட்டால் கஜ கஜன்னு ஆக்கிடுவோம். அவங்களுக்கு க்ளீனிங் வேலை 2 வேலையாக இருக்கும். எங்களால தான் அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே அலைவாங்க. நாங்களும் க்ளீனாக தான் வச்சுக்குவோம். இருந்தாலும் அவங்க ஒருபடி மேலே போய் சுத்தமாக வச்சுக்கணும், தொடச்சி எடுத்துகிட்டு கிடப்பாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நைட்டு க்ளீனிங் வேலை போயிட்டுருக்கு. க்ளீனிங் மோட்டிவேஷன் வேணும்னா நம்மளை விட மூத்தவங்க தான் நமக்கு சொல்லித் தருவாங்க. வயசாக இருக்குது, அமைதியாக இருங்கத்த அப்படின்னு சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. அது தேய்க்காமல் கிடக்கு, கழுவாமல் கிடக்குன்ட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் கூட ஒரு நிமிஷம் டயர்டாகுன்னு சொல்லுவோம், அவங்க டயர்டே ஆக மாட்டாங்க. பாய்.